வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். மனிதர்கள் வாழ்க்கையில பிறந்து வளர்ந்து அது வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான். போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஆக ஒரு போராட்டம் என்பது ஒரு வாழ்க்கையில ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு இயல்பான ஒரு நிலை. அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. சொல்ல முடியாது. ஒரு ஆள் யாருமே உறுதி கொடுக்க முடியாது. வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும்னு, நான் நாளைக்கு வாழ்க்கையில எனக்கு காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள அதை ராத்திரி வரை இதுதான் நடக்கணும் யாருமே உறுதி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. கேரண்டி பண்ண முடியுமா? கேரண்டி பண்ண முடியாது. நாளைக்கு என்ன, இன்னைக்கே எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். மனிதனோட வாழ்க்கை அப்படிதான். ஆக அது நடப்பது அதை பத்தி நம்ம நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வாழ்க்கையில தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கையோடு தியானம் எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்ன நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அது மட்டும்தான் நம்ம நினைக்க வேண்டும். வாழ்க்கையில குடும்ப மகிழ்ச்சி, அல்ல கல்வித்துறையில பிறகு கல்வி, அல்ல திருமணம் ஆகாதவர்கள் நல்ல கணவர் அமையணும், அல்ல நல்ல மனைவி அமையணும், வாழ்க்கையில வெற்றி பெறணும், அல்ல பதவி உயர்வோ என்ன தேவையோ அதை மட்டும்தான். ஆன்மீகத்துல நல்ல முன்னேற்றணும், ஞானம் பெறணும், இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை தவிர இந்த போராட்டங்களை பற்றி அதை பற்றியே நம்ம போதை பண்ணவே வேண்டாம். நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டோம்னு சொன்னா எதையும் நம்மளை எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பலகீனப்படுத்த முடியாது. நம்ம எப்பொழுதுமே துணிச்சலோடு இருக்க வேண்டும். ஆக இதெல்லாம் எப்பொழுதுமே மக்கள்கிட்ட சொல்றேன். ஆனா சிலர் என்ன செய்யறாங்க, ஒரு சின்ன விஷயம்லாம் அப்படியே தோண்டு போயிடுவாங்க. அப்புறம் தோண்டு போனோன்னு அப்படியே வாசல்லே இருந்து எல்லாத்தையும் விட்டு அப்புறம் பல பிரச்சனைக்கு ஆளாக்கி சிரமங்கள்லாம் பட்டு அப்புறம் திரும்ப பயிற்சியில கலந்து அப்புறம் திரும்ப வருவாங்க. அப்ப அத்தனை இப்போ ஒரு 5 வருடம் சென்று வராங்கன்னா அந்த 5 வருட வாழ்க்கை வீணா போச்சு. என்ன 5 வருட வாழ்க்கையில் என்ன வீணாச்சு? அவங்க நினைத்த விஷயங்கள் எதையுமே அவங்க நிறைவேற்றி கொள்ள முடியாத போயிடுச்சு. ஏன்னா காரணம் ஏதோ ஒரு சில விஷயத்தை வைத்துக்கொண்டு அவங்க தன்னம்பிக்கை இழந்ததுதான் முக்கிய காரணம். அது மாதிரி இழக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா யோக சக்தி பெற்றவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில நாம் சிறப்பாக வாழ முடியும், வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. முன்கூட்டியே நமக்கு அந்த மாதிரி நிலை இருக்கு அப்படின்றது அது குரு அந்த உறுதியை கொடுக்கின்றேன், அந்த மாதிரி இருக்கு அப்படின்றது. ஆக நம்ம முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம். ஞானம் பெறுவது என்பதுதான் கடினம். அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.